வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாங்க கதை படிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விக்ரமாதித்தன் கதை என்னென்னா, ஏழாம் படிக்கு காவலாக இருக்கும் ஏகபோகவல்லி சொல்லி கொண்டிருக்கும் கதை. இதோட ஃபஸ்ட்டு பார்ட் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் கேட்டு பாருங்கள். இது அதோட செகண்ட் பார்ட். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நகையை அழைத்து கொண்டு விக்ரமாதித்தனும் வேதாளமும் மதுராபுரி அடைஞ்சிட்டாங்க. ரத்தினமாலை அவளை வரவேற்று இங்கே நீ பத்திரமா இருக்கலான்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நடக்க போகிறத இப்போ பார்க்கலாம். அரண்மனையில் அரசன் மதுரேந்தன் நாளையோடு தவணை முடிகிறது. ஆதித்தன் எப்படியும் முத்துக்களோடு திரும்ப மாட்டான். முனிவனிடம் சிக்கி இறந்து இருப்பான். இனி நமக்கே பேரழகி ரத்தினமாலை என்று நினைத்தபடியே இரவெல்லாம் தூக்கமின்றி கழித்தான். மறுநாள் அரசவைக்கு வந்த ஆதித்தன் அரசனை பணிவாக வணங்கினான். தன் அதிர்ச்சியை மறைத்து கொண்ட அரசன், ஆதித்தா, முத்துக்களை வாங்கி வந்தாயா என்று கேட்டான். கச்சை பைக்குள் இருந்த 4 வகை முத்துக்களையும் அரசனிடம் காட்டினான் அவன். எப்படி 4 வகை முத்துக்கள் கிடைத்தன என்று வியப்புடன் கேட்டான் அரசன். அருகில் இருந்த அமைச்சன் அந்த முத்துக்களை வாங்கி பார்த்தான். அரசே, முதல் வகை முத்துக்கள் அற்ப சிரிப்பினால் உதிர்ந்தவை. ஆகவே கால் விளைவுதான் அவற்றுக்கு உண்டு. அரை விளைவு உடைய 2ஆம் வகை முத்துக்கள் மேலும் கொஞ்சம் மகிழ்ச்சியினால் உதிர்ந்தவை. 3ஆம் வகை முத்துக்கள் இன்னும் அதிக மகிழ்ச்சியால் உதிர்ந்தவை. ஆதலால் 3/4 விளைவு ஆயிற்று. எல்லையற்ற மகிழ்ச்சி கொண்டு சிரித்ததனால் உதிர்ந்த 4ஆம் வகை முத்துக்கள் முழு விளைவு உடையன என்று விளக்கினான். வியப்பு அடைந்த விக்ரமாதித்தன் இந்த அமைச்சன் அறிவு கூர்மையில் பட்டிக்கு இணையானவன் என்று நினைத்தான். அரசனிடம் விடைபெற்ற அவன் தன் மாளிகை வந்து சேர்ந்தான். ரத்தின மாலையுடனும் முத்து நகையுடனும் பேசிக்கொண்டிருந்தான். மறுநாள் கோடகனும் கோடிகனும் அந்த மாளிகைக்கு வந்தனர். விக்ரமாதித்தனிடம் பயணம் எப்படி இருந்தது என்று பேசிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது முத்து நகையை அவர்கள் பார்த்தனர். யார் இவள்? இதற்கு முன் நாங்கள் பார்த்தது இல்லையே என்று கேட்டார்கள். முத்து வாங்க சென்றபோது இவளை திருமணம் செய்து அழைத்து வந்தேன். பெயர் முத்துநகை என்றான் ஆதித்தன். அரசனை சந்தித்த கார்கோடகன், அரசே, இப்பொழுது ஆதித்தன் முத்துநகை என்ற பெண்ணோடு அழைத்து வந்திருக்கிறான். அவள் அழகை வர்ணிக்க சொற்களே இல்லை. அவள் அழகில் 100 ஒரு பங்கு கூட ரத்தினமாலைக்கு இல்லை என்று சொன்னான். கோடியனைப் போல வேடம் பூண்ட அரசன் முன்பு செய்தது போல கார்கோடகனுடன் ஆதித்தனின் மாளிகைக்குள் நுழைந்தான். 2 பெண்களின் பேரழகையும் கண்ட அவன் மோகத்தால் அங்கேயே மயங்கி விழுந்தான். அவனை சுமந்து வந்து அரண்மனையில் சேர்த்தான் கார்கோடகன். மயக்கம் தெளிந்த அரசன் அமைச்சனை அழைத்தான். ஆதித்தன் இப்பொழுது முத்துநகை என்ற பெண்ணை அழைத்து வந்திருக்கிறான். இரத்தின மாலையை விட இவள் பேரழகியாக இருக்கிறாள். அவர்கள் இருவரையும் நான் அடைய ஏதேனும் வழி சொல் என்றான். அறிவுரைகள் சொல்வதால் பயனில்லை என்பதை உணர்ந்த அமைச்சன், அரசே, 7 கடல்களுக்கு அப்பால் நாகலோகம் என்ற தீவு உள்ளது. அந்த தீவில் உள்ள நாகபுரம் என்ற நகரை நாகேந்திரன் என்ற அரசன் ஆண்டு வருகிறான். அவனுக்கு நாக கன்னிகை என்ற மகள் இருக்கிறாள். அவள் சிரித்தால் நாக ரத்தின மணிகள் கொட்டும். அந்த ரத்தின மணியை கொண்டு வரும்படி ஆதித்தனை அனுப்புங்கள். 7 கடல் கடப்பதே யாராலும் இயலாத செயல். அப்படியே கடந்தாலும் அந்த தீவை சுற்றி ஒரு காத தூரத்திற்கு பலவித நஞ்சுகள் பரவியுள்ளன. அவை உடலில் பட்டால் உடனே இறந்து விடுவார்கள். இந்த முயற்சியில் கண்டிப்பாக ஆதித்தன் இறந்து விடுவான் என்றான். மகிழ்ந்த அரசன் ஆதித்தனை அழைத்து நாகலோகத்தீவில் உள்ள நாகபுர நகரத்திற்கு சென்று நாகரத்தினம் வாங்கி வர வேண்டும். இதை முடிக்க உனக்கு எத்தனை நாட்களாகும் என்று கேட்டான். ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது என்பதை உணர்ந்த ஆதித்தன், அரசே, 60 நாட்கள் ஆகும் என்றான். நாகரத்தினத்திற்காக 2 லட்சம் பொன்னும் 60 நாள் ஊதியம் 60,000 பொன்னும் கருவூலத்தில் பெற்றுக்கொண்டு நாளையே புறப்படு என்றான் அரசன். பொற்காசுகளுடன் தன் மாளிகை திரும்பினான் ஆதித்தன். ரத்தினமாலையும் முத்துநகையும் அவனை வரவேற்றார்கள். அனந்தனும் சலந்திரனும் வணங்கி நின்றார்கள். அரசவையில் நடந்ததை சொன்ன அவன், அரசன் ஏதோ சூழ்ச்சி செய்கிறான். ஊதியம் பெறுகின்ற நான் அவன் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். நாகரத்தினத்தை எப்படி கொண்டு வருவது? ஏதேனும் வழி சொல்லுங்கள் என்று கேட்டான். அதற்கு அனந்தன், அரசே, நானும் சலந்திரனும் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? 7 கடல்கள் தாண்டி சலந்திரன் தங்களை சேர்ப்பான்.
நீங்கள் என்னை நினைத்தால் நான் அங்கு வந்து என்னாலான உதவி செய்கிறேன் என்றான். நீங்கள் இருவரும் என்னுடன் இருக்கும்போது முத்து நகையை யார் பாதுகாப்பது என்று கேட்டான் ஆதித்தன். ரத்தின மாலை சொம்பிலிருந்து நீரை எடுத்து முத்து நகையின் முகத்தில் தெளித்து ஏதோ மந்திரங்கள் சொன்னாள். உடனே முத்து நகை மரப்பாவையாக மாறினாள். மகிழ்ந்த ஆதித்தன், ரத்தின மாலை 60 நாட்கள் சென்று திரும்புவேன். அப்பொழுது மீண்டும் எவளை பழைய வடிவாக்கித்தா என்று புறப்பட்டான். வேதாளத்தின் மீது ஏறிய அவன் கடற்கரையை அடைந்தான். சலந்திரனை நினைக்க தவளையாக வந்த அவன் ஆதித்தனை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு நாகலோக தீவிற்கு அருகில் உள்ள அச்சுத நகரி என்ற நகரில் இறக்கிவிட்டான். மீண்டும் மதுராபுரி வந்து சேர்ந்தான் சலந்திரன். நகர வீதி வழியாக சென்று கொண்டிருந்த விக்ரமாதித்தன் செவிகளில் ஒரு பெண்மணியின் அழுகுரல் கேட்டது. அந்த வீட்டிற்குள் நுழைந்த அவன், அம்மா, உங்களுக்கு என்ன துன்பம் நேர்ந்தது? ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டான். ஐயா, இந்த நகரத்தை ஆளும் அரசர் அச்சுத வேந்தனுக்கு 4 மகள்கள் உண்டு. அவர்கள் பெயர் மச்சுத மடந்தை, மங்குள்ள மாலை, வஞ்சி மடந்தை, மணிமேகலை ஆகும். மூத்தவளான மச்சுத மடந்தைக்கு திருமணம் நடந்தது. முதல் இரவன்றே அவள் கணவன் இறந்து போனான். அரசரும் நாள்தோறும் தன் மகளுக்கு ஒருவனை திருமணம் செய்து வைத்தார். எல்லோரும் முதல் இரவென்றே இறந்து விட்டனர். யாரும் இளவரசியை திருமணம் செய்து கொள்ள முன்வரவில்லை. திருமணம் நடந்தே ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டார் அரசர். அதனால் இந்த நகரத்தில் உள்ளவர்கள் முறை வைத்து ஒரு வீட்டிற்கு ஒருவனை மணமகனாக அனுப்பி வைத்தனர். இன்று என் முறை வந்துள்ளது. எனக்கு இருப்பதோ ஒரே மகன். அவனும் சாகப்போவதை எண்ணி அழுகிறேன் என்றாள். அம்மா, அழாதீர்கள். உங்கள் மகனுக்கு பதில் நான் மணமகனாக செல்கிறேன் என்றான் விக்ரமாதித்தன். உன்னை கொன்ற பாவம் எனக்கு வேண்டாம். என் தலைவிதி என் மகனை இழக்கப் போகிறேன் என்று மறுத்தாள். பல நீதிகளை எடுத்து சொன்ன அவன் அவளை ஒப்புக்கொள்ள வைத்தான். அங்கேயே உணவு உண்டான். அரசனால் அனுப்பப்பட்ட ஊர்வலம் அங்கு வந்தது. மணமகனைப் போல அலங்காரம் செய்திருந்த விக்ரமாதித்தன் யானையின் மேல் அமர்ந்தான். ஊர்வலம் திருமண பந்தலை அடைந்தது. அவனுக்கும் அச்சுத மடந்தைக்கும் திருமணம் நடந்தது. முதல் இரவு கட்டிலில் அமர்ந்தான் அவன். அரை கதவை தாளிட்ட அச்சுத மடந்தை அவனை வணங்கினாள். இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவள், எனக்கு தூக்கம் வருகிறது என்று சொல்லி கட்டிலில் படுத்து கொண்டாள். நன்கு தூங்கத் தொடங்கினாள். வேதாளத்தை அழைத்த அவன், பேசிக்கொண்டிருந்த இவள் ஏன் தூங்கிவிட்டாள்? நாள்தோறும் மணமகன் ஏன் இறந்து போகிறான் என்று கேட்டான். அரசே, நாகபுர அரசன் நாகேந்திரனின் மகன் ஆதிசேடன் நாள்தோறும் இங்கு வருகிறான். இவளுக்கு மயக்கம் உண்டாக்கி மணமகனையும் கொன்று இவளுடன் இருந்துவிட்டு செல்கிறான் என்றது. அவன் எந்த வழியாக இங்கு வருகிறான்? அரசே, இந்த அறைக்குள் ஒரு மூலையில் கல் பதிக்கப்பட்டு இருக்கிறது பாருங்கள். அந்த கல்லை தள்ளிவிட்டு பாம்பு வடிவில் ஆதிசேடன் உள்ளே நுழைவான். மணமகனை கடித்து கொன்றுவிட்டு மனித வடிவன் எடுப்பான். மயக்கத்தில் இருக்கும் இவளுடன் மகிழ்ச்சியாக இருப்பான். அறையை விட்டு செல்லும் போது அந்த கல்லை பழையபடி பொறுத்துவிட்டு செல்வான். அவன் இங்கே வருவதற்கு சிறிது நேரம் முன்பு இவளுக்கு மயக்கம் வரும். பாம்பு வரும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் உம்மை போல வடிவெடுத்து இவளின் அருகில் படுத்துக்கொள்கிறேன். உள்ளே வரும் பாம்பு சீறி என்னை கொத்தும். அதன் நஞ்சு என்னை ஒன்றும் செய்யாது. நாம் அவனை கொல்லக்கூடாது. நாம் தேடி செல்லும் நாகக்கன்னிகை இவனுடைய தங்கை. மறைந்திருக்கும் நீர் அந்த பாம்பு என்னை குத்தும் போது அதன் நுனிவாளை அறுத்துவிடும். தான் வந்து போவது தெரிந்துவிட்டது என்று அஞ்சி இங்கிருந்து ஓடிப்போகும். பிறகு வராது என்றது வேதாளம். உருவிய வாளுடன் விளக்கு நிழலின் மறைவில் நின்றான் விக்ரமாதித்தன். கல்லை உருட்டிவிட்டு வந்த பாம்பு கட்டிலில் படுத்திருந்த வேதாளத்தை கொத்தியது. விக்ரமாதித்தன் அதன் வாளின் நுனியை அறுத்தான். வந்த வழியாக ஓடி மறைந்தது அது. அந்த பெண்ணை எழுப்பிய விக்ரமாதித்தன் அவளுடன் பேசிக்கொண்டிருந்தான். பொழுது விடிந்தது. மணமகன் இறந்து இருப்பான் என்ற எண்ணத்தில் ஏவலர்கள் சங்கு சேகண்டி சத்தத்துடன் அங்கே வந்தார்கள். பாடையை தூக்கி கொண்டு அரை கதவை தட்டிய அவர்கள் மணமகன் உயிரோடு இருப்பதைக் கண்டு வியப்பு அடைந்தனர். செய்தி அறிந்த அரசன் அமைச்சர்கள் சூழ அங்கு வந்தான். மணமகனாக இருப்பவர் பேரரசர் விக்ரமாதித்தன் என்பதை அறிந்து எல்லோரும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார்கள். நாடே விழா கோலம் போண்டது.
தன் மற்ற 3 மகள்களையும் விக்ரமாதித்தனுக்கு திருமணம் செய்து வைத்தான் அரசன். தன் 4 மனைவியருடனும் மகிழ்ச்சியாக இருந்தான் விக்ரமாதித்தன். சில நாட்கள் சென்றன. அனந்தனை நினைத்தான். அவன் முன் தோன்றினான் அனந்தன். நான் நாகபுர நகரம் செல்ல வேண்டும், வழி சொல் என்று கேட்டான். அரசே, அந்த நகரை சுற்றிலும் நஞ்சு உள்ளது. அந்த நஞ்சில் சிறு துளி பட்டாலும் மனிதர்கள் இறந்து விடுவார்கள். ஆகையால் நான் அந்த நகர் சென்று நீங்கள் வரப்போகும் செய்தியை அரசனிடம் தெரிவிக்கிறேன். உங்களுக்கு நாக கன்னிகையை திருமணம் செய்து தரும்படி கேட்கிறேன். உங்களது வருகைக்காக நஞ்சு கலந்த பாதையை தூய்மை செய்து வைப்பார்கள் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அனந்தன். அரசவைக்குள் நுழைந்த அனந்தன் நாகபுர அரசனை வணங்கினான். அரசே, உச்சைனி மாநகரை ஆளும் பேரரசர் விக்ரமாதித்தனின் வீர தீர பெருமைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர் உமது மகள் நாகக்கன்னியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் என்றான். உங்கள் அரசருக்கும் நாக கன்னிகைக்கும் மகிழ்ச்சியுடன் திருமணம் செய்து வைக்கிறேன். அவர் மருமகனாவது எனக்கு பெருமை என்றான் நாகேந்திரன். வழியெங்கும் கொடிய நஞ்சு உள்ளதே, எங்கள் பேரரசர் எப்படி இங்கு வருவார் என்று கேட்டான் அனந்தன். உடனே நாகேந்திரன் வழியில் உள்ள நஞ்சை விலக்கி வைக்குமாறு சில பாம்புகளுக்கு கட்டளையிட்டான். அச்சுதநகர் திரும்பிய அனந்தன், அரசே, உங்கள் எண்ணம் நிறைவேறப் போகிறது. நாகபுரம் புறப்பட வேண்டும் என்றான். அச்சுதவேந்தனிடமும் தன் 4 மனைவியரிடமும் விடை பெற்ற விக்ரமாதித்தன் நாகாபுரம் வந்து சேர்ந்தான். செய்தி அறிந்த நாகேந்திரன் 4 வகை படை சூழ விக்ரமாதித்தனை சிறப்பாக வரவேற்றான். யானையின் மேல் அமர செய்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றான். நாக கன்னிகைக்கும் அவனுக்கும் சீரும் சிறப்புமாக திருமணம் நடந்தது. விக்ரமாதித்தனிடம் விடை பெற்று மதுராபுரி வந்த அனந்தன் இரத்தினமாலையிடம் நடந்ததையெல்லாம் சொன்னான். பள்ளியறையில் விக்ரமாதித்தனும் நாக கன்னிகையும் சரச சலாபம் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது நாக கன்னிகை சிரிக்க அவள் வாயிலிருந்து இரத்தினங்கள் விழுந்தன. அவற்றை எடுத்த அவன் தன் கச்சை பையுக்குள் வைத்து கொண்டான். இரவு பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக கழிந்தது. இப்படியே சில நாட்கள் சென்றன. மதுரேந்திரனுக்கு தான் சொன்ன தவணையில் இன்னும் 1 நாள் தான் பாக்கி உள்ளது என்பதை உணர்ந்தான் விக்ரமாதித்தன். நாகேந்திரனிடம் சென்று அவன், சனீஸ்வரன் என்னை 7.5 ஆண்டுகள் பிடித்து உள்ளான். அதனால் நான் மதுராபுரி அரசனிடம் ஏவலனாக உள்ளேன். நான் இன்றே புறப்பட வேண்டும். என் மனைவி நாகக்கன்னிகையையும் அழைத்து செல்கிறேன் என்றான். அவர்களை பிரிய வேண்டி வந்ததே என்று வருந்தினான் நாகேந்திரன். விக்ரமாதித்தனும் நாகக்கன்னிகையும் வேதாளத்தின் மேல் அமர்ந்தனர். வேதாளம் அவர்களை அச்சுத நகரத்தில் சேர்ந்தது. அங்கே இருந்த விக்ரமாதித்தனின் 4 மனைவியரும் நாகக்கன்னியை அன்புடன் வரவேற்றனர். அச்சுதவேந்தனிடம் எல்லாவற்றையும் சொன்னான் அவன். தன் 5 மனைவியருடன் புறப்பட்டு கடற்கரைக்கு வந்து சேர்ந்தான். சலந்திரனை நினைக்க தவளை வடிவில் அங்கு நின்றான் சலந்திரன். அனைவரையும் 7 கடல் தாண்டி கொண்டு சேர்த்தான். மீண்டும் மனித வடிவம் கொண்டான் சலந்திரன். விக்ரமாதித்தனை வணங்கிவிட்டு தன் மாளிகை வந்து சேர்ந்தான். விக்ரமாதித்தன் வருவதை இரத்தினமாலையிடம் தெரிவித்தான். உடனே அவளும் மந்திரம் சொல்லி மரப்பாவையின் மேல் நீர் தெளித்தாள். முத்து நகை எழுந்தாள். 5 மனைவியருடன் அங்கு வந்து சேர்ந்தான் விக்ரமாதித்தன். இரத்தினமாலையும் முத்து நகையும் அனைவரையும் வரவேற்றனர். எல்லோரும் அறுசவை உணவு உண்டார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. ஆதித்தனாக மாறினான் விக்ரமாதித்தன். அரசவைக்கு சென்ற அவன் அரசனை வணங்கி நாகரத்தினங்களை தந்தான். என் எண்ணம் நிறைவேறவில்லையே, ஆதித்தன் உயிருடன் திரும்பிவிட்டானே என்று தனக்குள் வருந்தினான் அரசன். வெளியே மகிழ்ச்சியடைந்தவன் போல் நடித்தான். மாளிகை திரும்பிய ஆதித்தன் தன் 7 மனைவிகளுடன் பேசிக்கொண்டிருந்தான். வழக்கம் போல அங்கு வந்த கார்கோடகன் புதிதாக வந்திருந்த 5வரையும் பார்த்தான். அரசனிடம் சென்ற அவன், அரசே, இப்பொழுது ஆதித்தனின் மாளிகையில் ஈடு இணையற்ற 7 அழகிகள் இருக்கிறார்கள். நாக கன்னிகையுடன் மற்றும் 4 பெண்களையும் அழைத்து வந்திருக்கிறான் என்றான். அந்த பெண்களையும் பார்க்க ஆசைப்பட்ட அரசன் கோடிகனைப் போல வேலம் போட்டான். கார்கோடகனுடன் ஆதித்தனின் மாளிகைக்குள் நுழைந்தான். அரசே, நீங்கள் இங்கே மறைவாக இருங்கள். ஆதித்தன் உறங்குகிறானா என்று பார்த்து வருகிறேன் என்று ஆதித்தனின் படுக்கை அறைக்குள் நுழைந்தான். விழித்திருந்த ஆதித்தனுடன் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தான். எனக்கு தூக்கம் வருகிறது என்றான் ஆதித்தன். படுக்கை அறையை விட்டு வெளியே வந்ததும்
என்ன கார்கோடகரே, மாளிகையை விட்டு செல்கிறீரா என்று கேட்டது அனந்தனாகிய பாம்பு. அரசன் இருப்பதை மறந்த அவன் ஏதோ நினைவில் ஆமாம் என்றான். அனந்தனும் தன் உடலினால் மாளிகையை சுற்றி கோட்டை போல வளைத்து கொண்டது. மேல்வாயில் படியில் தன் மேல்வாய் பல்லும் கீழ்வாயிற் படியில் தன் கீழ்வாய் பல்லும் இருக்குமாறு காவல் இருந்தது. இதை அறியாத கார்கோடகன் எப்பொழுதும் போல மாளிகை வாயில் திறந்திருக்கிறது என்று நினைத்தான். அரசனுடன் வெளியே செல்ல முயன்றான். இருவரின் கால்களும் அனந்தனின் கீழ்வாய்ப்பல்லில் பதிந்தன. நஞ்சு தலைக்கேறிய இருவரும் அங்கேயே மயங்கி விழுந்தனர். இதை கண்ட அனந்தன் விக்கிரமாதித்தனிடம் சென்று நடந்ததை சொன்னான். அனந்தா, கார்கோடகனை வஞ்சகன் என்று அறியாமல் அவனுடன் நட்பு கொண்டு விட்டேன். என்ன துரோகம் செய்தாலும் நண்பர்களுக்கு துன்பம் தரக்கூடாது. அதனால் நஞ்சை இறக்கி அவர்களை எழுப்பிவிடு. அரசனும் இவன் சொல்லை கேட்டு இங்கு வந்திருக்கிறான். அதனால் நஞ்சை அரசனின் முழங்காலுக்கும் கணுக்காலுக்கும் இடையே நிறுத்தி வை. அவன் நடக்க இயலாமல் போகட்டும் என்றான் விக்ரமாதித்தன். அனந்தனும் அப்படியே செய்தான். விழித்த கார்கோடகன் அரசனை எழுப்ப முயன்றான். எழுந்திருக்க இயலாமல் அரசன் வருந்துவதைக் கண்ட அவன் அரசனை சுமந்து அரண்மனை வந்து சேர்த்தான். மறுநாள் அமைச்சனை அழைத்த அரசன், இதுவரை நம் முயற்சி ஏதும் வெற்றி பெறவில்லை. ஒவ்வொரு சோதனையிலும் ஆதித்தன் வெற்றி பெறுவதோடு அழகிய பெண்களையும் அழைத்து வருகிறான். இந்த முறை 5 பேரழகியோடு வந்திருக்கான். அவர்களை நான் அடையாமல் போனால் உயிரோடு இருந்து என்ன பயன் என்றான். அரசே, வீர தீர பராக்கிரமங்கள் அனைத்திலும் சிறந்தவனான ஆதித்தன் இருக்கிறான். இந்திரனையே வென்று வர சொன்னாலும் செய்து முடித்து விட்டு வருவான். அவனை அழிக்க இன்னும் ஒரு வழி சொல்கிறேன். குதிரையில் நீர் ஏறிக்கொண்டு பாதரச கிணறு பார்க்க வேண்டும் என்று ஆதித்தனையும் அழைத்து செல்லும். அந்த கிணற்றில் வலப்புறம் நீரும் இடப்புறம் அவனும் இருக்கும் சமயம் மோதிரத்தை கிணற்றில் போட்டுவிடும். ஆதித்தா, மோதிரம் கிணற்றில் விழுந்துவிட்டது, எடுத்து வா என்று சொல்லிவிட்டு குதிரையில் வேகமாக புறப்படும். அவன் கிணற்றில் இறங்கியவுடன் பாதரசம் மூடி அவனை கொன்றுவிடும் என்றான் அமைச்சன். வழக்கம் போல அரசவைக்கு வந்த ஆதித்தன் அரசனை வணங்கினான். ஆதித்தா, பாதரச கிணறு பார்க்க செல்கிறேன், நீயும் வா என்றான் அரசன். அரசே, நீங்கள் புறப்பட தயாராகுங்கள். அதற்குள் என் மாளிகை சென்று உடனே திரும்புகிறேன் என்ற ஆதித்தன் அரண்மனையை விட்டு வெளியே வந்தான். வேதாளத்தை அழைத்த அவன், எதற்காக அரசன் என்னை பாதரச கிணறு பார்க்க அழைக்கிறான் என்று கேட்டான். ஞானக்கண்ணால் எல்லாவற்றையும் அறிந்த வேதாளம் கார்கோடகனுடன் அரசன் மாளிகைக்கு வந்தது முதல் ஆதித்தனுக்கு வைத்த சோதனைகள் அனைத்தையும் விளக்கமாக சொன்னது. இதை கேட்ட ஆதித்தன் சலந்திரனை அழைத்து, நீ போய் பாதரச கிணற்றில் இரு. அரசன் மோதிரத்தை போட்டவுடன் அதை எடுத்து என்னிடம் கொடு. பிறகு மாளிகைக்கு சென்று காவலிரு என்றான். தாம்பூலத்தை எடுத்து தன் கச்சை பைக்குள் வைத்து கொண்டான். அப்பொழுது அரசன் குதிரையில் வர தானும் குதிரையில் ஏறி அரசனை தொடர்ந்தான். இருவரும் காடு மலைகளை கடந்து பாதரச கிணற்றை அடைந்தார்கள். தன் மோதிரத்தை தவற விடுவது போல அந்த கிணற்றில் போட்டான் அரசன். ஆதித்தா, மோதிரம் கிணற்றில் விழுந்து விட்டது, எடுத்து வா என்று சொல்லிவிட்டு திரும்பி பாராமல் குதிரையை விரட்டினான். சலந்திரன் ஒரு நொடிக்குள் மோதிரத்தை ஆதித்தன் கையில் சேர்த்தது. சிறிது கூட தாமதிக்காமல் அரசனின் பின்னாலேயே குதிரையை ஓட்டி கொண்டு வந்தான் அவன். களைப்பு அடைந்த அரசன் ஒரு ஆலமரத்தின் நிழலில் குதிரையை நிறுத்தினான். ஆதித்தா, உன்னிடம் தாம்பூலம் இருக்கிறதா என்று கேட்டான். சுண்ணாம்பு தடவி சுருளாக மடித்து தாம்பூலத்தை தந்தான் ஆதித்தன். அதை போட்டுக்கொண்ட அரசன் சிறிது நேரத்தில் களைப்பு நீங்கினான். ஆதித்தா, மோதிரத்தை கொண்டு வந்தாயா என்று கேட்டான். மோதிரத்தை தந்தான் ஆதித்தன். என் கண் பார்வையை விட்டு நொடி நேரம் பிரியவில்லை. கிணற்றில் போட்ட மோதிரம் எப்படி இவன் கைக்கு கிடைத்து இருக்கும் என்று வியப்பு அடைந்த அரசன் குதிரையை ஓட்டிக்கொண்டு அரசவையை அடைந்தான். தொடர்ந்து வந்த ஆதித்தனும் அரசனை வணங்கி நின்றான். அப்பொழுது சனீஸ்வரன் கிழ அந்தணன் வேடத்தில் அங்கு வந்தார். ஆதித்தனிடம் எலுமிச்சம் பழத்தை தந்து வாழ்த்திய அவர் வாரும் என்று அவனை வெளியே அழைத்து சென்றார். விந்தையான இந்த நிகழ்ச்சியை கண்டு வியப்பு அடைந்த அரசனும் அமைச்சனும் என்ன நடக்கிறது என்பதை அறிவதற்காக அவர்களை பின்தொடர்ந்தனர். விக்ரமாதித்தா,
உன் அருமை தெரியாமல் பல கொடுமைகள் உனக்கு இழைத்திருக்கிறான் இந்த மதுரேந்தன். நான் அவனை பிடித்து கொண்டு பல துன்பங்கள் தரப்போகிறேன் என்று கோபத்துடன் சொன்னார் சனீஸ்வரன். அவரின் திருவடிகளை வணங்கிய விக்ரமாதித்தன், இறைவனே, அரசன் மதுரேந்திரன் அடியேனுக்கு நாள்தோறும் 1000 பொன் கொடுத்து காப்பாற்றி வந்தவன். அவன் எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. கேட்பார் பேச்சை கேட்டு அவன் நடந்ததால் எனக்கு நன்மையே விளைந்தது. அதனால் தாங்கள் அருள் கூர்ந்து அரசனையும் அமைச்சனையும் மற்றும் உள்ளவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினான். அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அரசனுக்கும் அமைச்சனுக்கும் அவர்கள் யார் என்ற உண்மை தெரிந்தது. விக்ரமாதித்தனின் கால்களில் விழுந்த அவர்கள், எங்களை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். உங்களை மன்னித்தேன் என்றான் விக்ரமாதித்தன். பேரரசே, என் கால்களை முடக்கிய நஞ்சை இறக்க வேண்டும் என்று வேண்டினான் அரசன். விக்ரமாதித்தன் அனந்தனை அழைக்க அங்கு தோன்றிய அனந்தன் நஞ்சை நீக்கினான். நடந்ததை எல்லாம் கண்டு மகிழ்ந்த சனீஸ்வரன் விக்ரமாதித்தனுக்கும் மதுரேந்திரனுக்கும் வேண்டிய வரங்கள் தந்து மறைந்தார். பட்டத்து யானையின் மேல் விக்ரமாதித்தனை அமர வைத்து 4 வகை படைகள் சூழ மேலதாளத்துடன் ஊர்வலமாக அரண்மனைக்கு அழைத்து வந்தான் அரசன் மதுரேந்திரன். அரியணையில் விக்ரமாதித்தனை அமர வைத்து கைகட்டி வாய்ப்புத்தி பணிவாக நின்றான். மதிய அமைச்சனை அழைத்த விக்ரமாதித்தன், பட்டிக்கு இணையாக அறிவு கூர்மை உமக்கு உள்ளது. என் மாளிகையில் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இனி உன்னுடையவை என்றான். பிறகு அங்கேயே எண்ணற்ற தான தர்மங்கள் செய்துவிட்டு அனைவரிடமும் விடை பெற்று புறப்பட்டான். அனந்தனும் சலந்திரனும் சாபம் நீங்கி அரசர்கள் ஆனார்கள். விக்ரமாதித்தனும் இரத்தினமாலையும் 2 அரசர்களும் வேதாளத்தின் மீது அமர்ந்து உச்சயினி நகரை அடைந்தார்கள். சாபம் நீங்கிய 2 அரசர்களுக்கும் ஆளுக்கு ஒரு நாட்டை தந்து ஆளச் செய்தான். பட்டியை அழைத்த விக்ரமாதித்தன், நானும் இரத்தினமாலையும் அரண்மனைக்கு செல்ல வேண்டும். வெள்ளை யானையை அலங்கரித்து அழைத்து வர ஏற்பாடு செய் என்றான். இந்திரனிடம் இரத்தினமாலை வாங்கி வந்த 7.5 ஆண்டுகள் அன்று முடிந்தது. அதனால் அவள் விக்ரமாதித்தனிடம் ஏதும் சொல்லாமல் தேவருலகம் சென்று இந்திரனை வணங்கி நின்றாள். அவளை பார்த்து இந்திரன், இரத்தினமாலையே, உன்னை தேடி விக்ரமாதித்தன் இங்கு வருவான். நமது கோயிலில் 1000 இருட்டு அறைகள் உள்ளன. அவற்றில் ஏதேனும் ஒன்றில் நீ ஒளிந்திக்கொள். அவனால் கண்டுபிடிக்க முடியாது என்றான். அவளும் அப்படியே சென்று மறைந்து கொண்டாள். இரத்தினமாலை இல்லாததை அறிந்த விக்ரமாதித்தன் தேவர் உலகம்தான் சென்றிருப்பாள் என்று நினைத்தான். வேதாளத்தின் மீது அமர்ந்து நொடி பொழுதில் தேவர் உலகம் அடைந்தான். இந்திரனை வணங்கிய அவன், இரத்தினமாலை என்னிடம் ஏதும் சொல்லாமல் இங்கே வந்துவிட்டாள். அவளை தேடி வந்தேன் என்றான். இதை கேட்டு சிரித்த இந்திரன், அவள் இங்கே இருந்தால் கண்டுபிடித்து அழைத்துச் செல் என்றான். எந்த இருட்டறையில் இரத்தினமாலை பதுங்கியிருக்கிறாள் என்பதை வேதாளம் அறிந்து வந்து சொல்லியது. உடனே அங்கு சென்ற விக்ரமாதித்தன் இரத்தினமாலையை அழைத்து கொண்டு இந்திரன் முன் நின்றான். மகிழ்ந்த இந்திரன், தேவர் உலகத்தில் நாட்டியம் ஆடும் மற்ற 6 பெண்களையும் இரத்தினமாலையுடன் நீயே அழைத்து செல் என்றான். அந்த 7 பெண்களுடன் உச்சயினிக்கு திரும்பினான் விக்ரமாதித்தன். 7 பெண்களும் வெள்ளை யானையின் மீது அமர மேல தாளத்துடன் ஆரவாரமாக ஊர்வலம் அரண்மனையை அடைந்தது. நாட்டிய மங்கையர் 7 விக்ரமாதித்தனுடன் சென்று விட்டார்கள் என்பதை அறிந்தார் நாரதர். அவர்கள் இல்லாமல் தேவர் உலகில் நாட்டியம் நிகழாதே என்று கவலை கொண்டார். தன்னுடன் மேலும் 6 முனிவர்களை சேர்த்து கொண்டார். 7 முனிவர்களும் ஏழை அந்தணர்களாக வடிவம் மாறினார்கள். விக்ரமாதித்தனிடம் வந்த அவர்கள், திருமணம் செய்து கொள்வதற்கு பெண் கிடைக்காமல் நாங்கள் 7 பேரும் துன்பமடைகிறோம். தேவர் உலகில் இருந்து நீர் அழைத்து வந்திருக்கும் 7 எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். எந்த தயக்கமுமின்றி விக்ரமாதித்தன் அந்த பெண்களை 7 அந்தணர்களுக்கும் தந்தான். அவர்கள் அந்த பெண்களை அழைத்து கொண்டு தேவர் உலகம் சேர்ந்தனர். எதையும் நிறைவேற்றும் வல்லமையும் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாது வழங்கும் அருள் உள்ளமும் கொண்டவன் விக்ரமாதித்தன். அவன் தன்மையில் கோடியில் 1 பங்கேனும் உம்மிடம் இருந்தால் இந்த அரியணையில் ஏறும் என்று கதையை முடித்தது பதுமை. பொழுதும் சாயவே அரியணையை விட்டு இறங்கினான் போசராசன். அந்தப்புறம் சென்று இரவு பொழுதை கழித்தான். இந்த கதை இதோட முடியுது. இனி வரும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த கதைகளெல்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.